இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இத சுருக்கமா சொல்ல ட்ரை பண்றேன். ஸோ, உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப போர் அடிக்காம, எனக்கு என்ன சொல்ல நான் ட்ரை பண்ணனோ, அத டக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ குளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ, இத வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ மெயினா இந்த வீடியோஸ் போட்டதுக்கான காரணம் என்ன, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன். அதோட ரிப்ளை வீடியோன்னு சொல்லலாம். இல்ல அதோட ஒரு ரியாக்ஷன் வீடியோன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் வந்து நம்மளோட TSR-CNC இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வச்சிருக்கோம். அந்த லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா? அதுல வந்து நீங்க கோர்ஸஸ கிரியேட் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். அது யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா CNC ரிலேட்டடா இருக்க கோர்ஸஸ் மட்டும் தான் நாங்க சேல் பண்ண அலோவ் பண்றோம் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோஸ்ல. அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ போட்டு முடிச்சுட்டு, நான் என்னோட மெட்டா ஆட்ஸ்ல வந்து ஒரு ஆட் ரன் பண்ணலாம். யாராவது எஜுகேட்டர் இருந்தா நம்ம இன்வைட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஆட் வந்து ரன் பண்ணியிருந்தேன். ஒரு 3 நாள் தான் ரன் பண்ணியிருப்பேன். அதுல பார்த்துட்டு நெறைய என்குயரி நம்பர் வந்துச்சு. நெறைய கால்ஸ் வந்துச்சு. நாங்க இந்த மாரி கோர்ஸஸ் சேல் பண்றோம் அப்படிங்கிற மாரி. அதுல ஒருத்தர் வந்து நார்த் இந்தியா சைடு இருந்தவர் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, எங்க இதுல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கோர்ஸஸ் இந்த மாரி யூடெமி பிளாட்ஃபார்ம்ல இந்த மாரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து குடுக்குறாங்க. ஆனா, அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நாங்க கோர்ஸஸ குடுக்குறோம். அதே நேரத்துல அந்த கோர்ஸஸ வந்து பைரேட்டட் மாரி டவுன்லோட் பண்ணி Telegram குரூப்ல ஷேர் ஆகுது. எங்களோட கோர்ஸஸ் எங்களுக்கு லிங்கா கிடைக்குது. அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருந்தாரு. இந்த மாரி நாங்க கோர்ஸஸ உங்க பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணா, நாளைக்கு அதுவே டவுன்லோட் பண்ணி பைரேட்டட் ஆனா என்ன பண்றது? அப்ப திரும்ப திரும்ப எங்க கோர்ஸஸ் வந்து நாங்க கஷ்டப்பட்டு டைம் எஃபெக்ட் போட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, ஒரு 3 மணி நேரம், 5 மணி நேரம் இந்த மாரி ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு நாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்றோம். அத உங்களுக்கு கோர்ஸா குடுக்குறோன்ற பட்சத்துல, அது பைரேட்டடா வந்துருச்சுன்னா, அது எங்களோட எஃபெக்ட் டோட்டல் நாங்க போட்ட எஃபெக்ட்க்கு எதுக்குமே பயன் இல்லாம போயிடும்ன்ற மாரி பேசுனாரு. சரி ஓகே. நம்ம கிட்ட நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல இந்த லூப் ஹோல் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லி, என்னோட அ வெப்சைட்ல போயிட்டு வீடியோஸ் ப்ளே பண்ணும்போது டவுன்லோட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தேன். அவரு ஒரு சில இது சொல்லியிருந்தாரு. இந்த மாரி எல்லாம் டவுன்லோட் பண்றாங்க அப்படின்ற மாரி. ஸோ அதே ஆப்ஷன்ல நம்மளோட வீடியோஸ டவுன்லோட் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது, ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, என்னோட வெப்சைட்லயும் டவுன்லோட் ஆச்சு. ஓகேங்களா? நாம வந்து ஒரு கோர்ஸஸ யூசர்ஸ்க்கு நம்ம பிளாட்ஃபார்ம் நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து மொத டெவலப் பண்ணும்போது, மொபைல்ல மட்டும் தான் பார்க்க முடியுன்ற மாரி வச்சிருந்தோம். அத தாண்டி லேப்டாப்புக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது, அது நானா தான் டெவலப் பண்ணேன். அந்த ஒரு வெப்சைட்டும் சரி, அந்த ஒரு கோடிங் எல்லாமே நானா ஒரு ஏஐ வச்சு தான் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணேன். அப்படின்ற பட்சத்துல அது செக்யூரிட்டிய பத்தி அத நான் பெருசா அந்த இடத்துல நான் கண்டுக்கல. இப்ப இவரு சொன்னதுக்கு அப்புறம் நாம அத ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ட்ரை பண்ணா, ஆக்சுவலா அது டவுன்லோட் ஆச்சு. அய்யய்யோ! இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு, மறுபடியும் நான் போயி அந்த 1 வீக் அந்த மெட்டா ஆட்ஸ இம்மீடியட்டா நிப்பாட்டி வச்சுட்டு, 1 வாரம் என்னோட இந்த செக்யூரிட்டி லேயர வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணி, மறுபடியும் அந்த கோட ரீஜெனரேட் பண்ணி, என்னென்ன செக்யூரிட்டி லேயர்லாம் என்னால சேர்க்க முடியும் அப்படின்னு நான் சேர்த்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது எந்த மாரி ஃபங்ஷன் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாவே அப்டேட் பண்ணிறலாம். ஏன்னா, நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல கோர்ஸஸ் சேல் பண்ண வர்றாங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அத ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது நம்மளோட மெயின் கடமை. ஓகேங்களா? அதனால அத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அத ஒரு அப்டேட் பண்றதுக்கான வீடியோஸ் தான் இது. ஓகேங்களா? ஒரு இன்ட்ரோ வீடியோவே இவ்வளோ பெருசா போகும்னு நான் நினைக்கல. ஸோ என்ன பிரச்சனை? அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நான் முடிச்சுட்டேன். ஸோ முடிச்சத நான் இப்ப உங்கள்ட்ட சொல்றேன். ஓகேங்களா? அகைன் சொல்றேன். யாராவது சிஎன்சி ரிலேட்டடா யாராவது இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்கு அப்படின்னா, தாராளமா நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல வந்து உங்களோட நாலேட்ஜ ஷேர் பண்ணிக்கோங்க. அது மூலமா நீங்களும் ஒரு பணம் சம்பாரிக்கலாம். அந்த நாலேட்ஜ மத்தவங்களுக்கு குடுக்குறது மூலமா அவங்களும் அவங்களோட ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிப்பாங்க. ஸோ நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல டிஎஸ்ஆர் சிஎன்சி எஜுகேட்டர் அக்கவுண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, அந்த கோர்ஸ கிரியேட் பண்ணி மத்தவங்களுக்கு நீங்க சொல்லிக் குடுக்க ட்ரை பண்ணுங்க. ஜாயின் அஸ் எஜுகேட்டர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க ஹவ் டூ லேர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்றது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் ஒரு வீடியோவாவே இங்க போட்டிருப்பேன். அப்படி இல்ல டைரக்ட்டா போறீங்கன்னா, கெட் ஸ்டார்ட் டுடேன்னு கிளிக் பண்ணி நீங்க வீடியோஸ் வந்து ட கிரியேட் பண்ணி கோர்ஸ் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அ யூடெமி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா? அது வந்து வேர்ல்ட் வைட் ஃபுல்லா ஃபேமஸ். ஓகேங்களா? அந்த வெப்சைட்ல இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தோம். அதுலயுமே ஆக்சுவலா இருக்கு இந்த பிரச்சனை. இது வந்து ஒரு அவேர்னஸ் மாரி வீடியோவா இருக்கலாம். இல்ல இ இது வந்து ஒரு இல்லீகல் தான். இந்த வெப்சைட்ட பொறுத்தவரைக்கும் இந்த மாரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அத வந்து நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்காக மட்டும் தான் இப்ப நான் காட்டுறேன். இந்த மாரி நீங்க டவுன்லோட் பண்ணி மத்தவங்களுக்கு பைரேட்டடா பகிரவும் கூடாது. அது அவங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி அது இல்லீகல். இப்ப இந்த மாரி ஒரு வீடியோஸ ப்ளே பண்றோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி காசு கட்டி கோர்ஸ் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? இத நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா? இதுல போயிட்டு இந்த மாரி நான் வீடியோ டவுன்லோட் செக் பண்ணி என்னோட வெப்சைட்ட செக் பண்றதுக்காக இந்த வீடியோ எக்ஸ்டென்ஷன டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இது ஆக்சுவலா லீகலாவே
குரோம் வெப் ப்ரௌசர்லயே இருக்கு. ஓகேங்களா? இது எல்லா ப்ரௌசர்லயுமே லீகலாவே கிடைக்குது. இத நான் டவுன்லோட் பண்ணிட்டு, இப்ப பாருங்க நான் கிளிக் பண்றேன். இப்ப ப்ளே ஆகுற வீடியோஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல என்னால டவுன்லோட் பண்ண முடியும். இத கிளிக் பண்ணேன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப நான் இன்னொரு வீடியோ ப்ளே பண்றேன். இப்ப பாருங்க. இப்ப இந்த வீடியோஸ் ப்ளே பண்றேன். மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் குடுத்து, இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணா, இந்த வீடியோவோட லிங்க் இங்க வந்துருச்சு. தெரியுதுங்களா? சோ இந்த மாரி தான் அவங்க வீடியோஸ ப்ளே பண்ணும்போது அந்த லிங்க் எடுத்து அது வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோடிங் ஆப்ஷன் குடுக்குது. அது டவுன்லோட் ஆகுது. இதே பிரச்சனை தான் நம்மளோட வெப்சைட்ல இருந்துச்சு. சோ அத தான் நம்ம ஒரு வாரம் அந்த வெப்சைட்ட மொத்தத்தையும் நம்ம மறுபடியும் ஒர்க் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட வெப்சைட்ட நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் வந்து web.tsrcnceducators.com இதுதான் வெப்சைட்ல நம்மளோட கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ பார்க்கணும் அப்படின்னா, அதுக்குரிய வெப்சைட்டோட URL. அப்படி இல்லைன்னா, நீங்க மொபைல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, அக்கவுண்ட் கீழ அக்கவுண்ட் செக்ஷன் இந்த 4 நேவிகேஷன் பார் இருக்கும். அதுல அக்கவுண்ட் செக்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா, லிங்க் ப்ரௌசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு QR கோட் ஸ்கேன் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழயே வந்து இந்த வெப்சைட்டோட URL வந்து நாங்க போட்டிருப்போம். அந்த இடத்துலயுமே உங்களுக்கு தெரியும். அத போட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட ஸ்கிரீன்ல இந்த மாரி ஒரு QR கோடு வரும். ஓகேங்களா? இது வந்து Udemyல எல்லாம் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா யூசர் நேம், பாஸ்வேர்ட் டைப் பண்ணி லாகின் பண்ணுவீங்க. இங்க உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன் இருந்தா மட்டும் தான் இது லாகின் ஆகும். இந்த மாரி இடத்துல நீங்க வந்து QR கோட ஸ்கேன் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து லிங்க்டு சக்சஸ்ஃபுல் அப்படின்னு மெசேஜ் வந்துரும். பாப்அப் மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட கோர்ஸஸ் வந்து இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு மொபைல் ஃபோன் தேவையில்ல. ஒரே ஒரு தடவ மட்டும். நம்ம WhatsApp வெப் மாதிரி அத ஸ்கேன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ உள்ள போனதுக்கு அப்புறம் இங்க கோர்ஸஸ் இருக்கும். அத கிளிக் பண்றீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் வெரிஃபிகேஷன். இது 2வது லேயர் ஆஃப் வெரிஃபிகேஷன். இது ஒவ்வொரு வீடியோ ப்ளே பண்ணும்போதும், உங்ககிட்ட ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷனோ ஓகே. ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத இது பிளாக் பண்ணும். அதுக்கான ஷீல்ட உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோவே ப்ளே ஆகும். ஓகேங்களா? இப்போ இத நம்ம உருவாக்கிட்டோமா? அதே சேம் எக்ஸ்டென்ஷன் இங்க வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஓப்பன் பண்றேன். இங்க ப்ளே பண்ணி பாருங்க. தெரியுதா? எந்த வீடியோஸுமே இங்க இல்ல அப்படிங்கிற மாரி இருக்கா? சோ இந்த இன்னைக்கு எக்ஸ்டென்ஷன இது வந்து பிளாக் பண்ணும். நான் இப்போ 3வது ஒரு வீடியோ ப்ளே பண்றேன். ஒரு 2 செகண்ட் வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் ப்ரௌசர்ல என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் ஹேக் ஓகே. பண்ணி முடிச்சுட்டு, அதையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் வீடியோ ப்ளே ஆகுறதுக்கான அந்த சர்வருக்கான லிங்க்குக்கு இது அனுப்பும். இது ஒரு குளோஸ்டு செயினுக்குள்ள இது எல்லாமே நடக்கும். அப்படிங்கிறதுனால தான் எக்ஸ்டென்ஷனுக்கு இதனோட லிங்க்க வந்து அதனால எடுக்க முடியல. ஓகேங்களா? இது இந்த ஒரு ப்ரௌசர்ல இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் மட்டும் கிடையாது. நான் ஒரு 2, 3 எக்ஸ்டென்ஷன அதே மாரி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். வேற வேற ஆப்ஷன் வருதா அப்படின்னு. இதுல பார்த்தாலும் அது மாரி வராது. நோ வீடியோஸ் அப்படின்னு வந்துருச்சா? சோ இது எல்லாமே ஒரு செக்யூரான ஒரு லேயர்ல இருக்கும். இது எக்ஸ்டென்ஷன் லெவல்ல. ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து ஐடென்டிட்டி இதெல்லாம் போச்சா? சோ இப்ப 2 லேயர் ஆஃப் செக்யூரிட்டி வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3வது இத நீங்க உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெக்கார்டிங் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஆமா ரெக்கார்டிங் பண்ண முடியும். ரெக்கார்டிங் பண்றத இதுவரைக்கும் எந்த ஒரு சாஃப்ட்வேர்னாலயும் நிப்பாட்ட முடியாது. ஏன்னா ரெக்கார்டிங் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நம்மளோட லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்றது. சோ அத வந்து பிளாக் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ அந்த மாரி இடத்துல என்னன்னா, இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, TSRCNC அப்படின்னு போட்டு ஒரு இமெயில் ஐடி ஒண்ணு தெரியுதா? இந்த இமெயில் ஐடி என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன மொபைல்ல ஸ்கேன் பண்ணாங்கல்ல, அந்த ஸ்கேன் பண்ணவங்களோட இமெயில் ஐடி. ஓகேங்களா? இது எந்த ஒரு அக்கவுண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க அக்கவுண்ட்ட தான் இங்க லாகின் பண்ணியிருக்காங்கன்றது. இது வந்து கரெக்ட்டா ஒரு 30 செகண்டுக்கு ஒரு தடவ இந்த வாட்டர் மார்க் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இடத்த மாத்திக்கிட்டே இருக்கும். தெரியுதுங்களா இப்போ? இந்த இது முன்னாடி இங்க இருந்துச்சு. இப்ப இங்க வந்துருச்சு. இந்த மாரி 30 செகண்டுக்கு ஒரு தடவ அது வந்து ரொம்ப லைட்டா இருக்கும். நமக்கு படிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு லைட் கலர்ல இருக்கும். சோ, அதனால கோர்ஸ் படிக்கிறதுக்கும் அவங்களுக்கு யூசர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? இது வந்து இந்த மாரி வாட்டர் மார்க்கும் வந்துகிட்டே இருக்கும். அப்படின்ற பட்சத்துல இந்த டவுன்லோடிங் யாரு போட்டா? எந்த இமெயில்ல இருந்து இவங்க இல்லீகலா டவுன்லோட் பண்றாங்கன்றத நம்மளால ஈஸியாவே ட்ராக் பண்ண முடியும். இத ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல இத மட்டும் பிளர் பண்றதுக்குலாம் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இது ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா, அத மட்டும் ஈஸியா பிளர் பண்ணலாம். இது அந்த ஸ்பேஸ் அந்த இடத்த வந்து மாத்திக்கிட்டே இருக்கும். அப்படின்ற பட்சத்துல இதையும் நம்மளால ஈஸியா வந்து உங்களால பிளாக் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 லேயர் ஆஃப் செக்யூரிட்டிய நம்ம வச்சு தான் நம்மளோட வெப்சைட்ட மொத்தத்தையும் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வெப்சைட்டும், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஒரே மாரி யூனிஃபார்மா இருக்கும். உங்களுக்கு மொபைல்ல யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா, இங்க யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாரி தான். இந்த ஃபோல்டர் எப்படி இருக்கு? அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற வீடியோஸ் இந்த மாரி எல்லாமே ஒரே யூனிஃபார்மா இருக்கும். நம்மளோட மொபைல் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கனாலே, நம்மளோட வெப்சைட்ல உங்களால கோர்ஸ ஈஸியாவே அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு பெரிய டிஸ்ப்ளேல பெருசா இருக்கும்.
இதுல சந்தேகங்கள் கேட்கறது செய்யறது எல்லாமே மொபைல்ல நீங்க குரூப்ல போயிட்டு மெசேஜ் பண்ற மாதிரி மெசேஜ் பண்ணீங்கன்னா அந்த கோர்ஸை கிரியேட் பண்ண எஜுகேட்டர் வந்து உங்களுக்கு 1-to-1 மெசேஜ் பண்ணுவாரு. வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிப்பாங்க, இமேஜ் அனுப்பிப்பாங்க. உங்களோட சந்தேகங்களை அவங்க கிட்ட மெசேஜ் மூலமா கேட்டு நீங்க வந்து உங்களோட கோர்ஸை இன்னும் தெளிவா கத்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இத டவுன்லோடிங் பிரச்சனை இல்ல. இது யூசர் சைடுல இருந்து டவுன்லோடிங் வேணும் அப்படின்னா அதுக்கு நாங்க தனியா ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா? டவுன்லோட் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னா அதுக்கு நாங்க ப்ரொவைட் பண்றோம். மத்தபடி இந்த வெப்சைட்ல பார்க்கறதுன்னா தாராளமா நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ கோர்சஸ் வாங்குறவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தா, யூடெமில நான் வாங்கிக்க முடியாதா? இது உங்களோட பிளாட்ஃபார்மோட ரேட் கம்மி தானன்னு நினைச்சா, ஆமா ரேட் கம்மி தான். அது இல்லன்னு நான் சொல்லவே இல்ல. இதுல என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றேன். இதுல பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களால சந்தேகம் வந்துச்சுன்னா கேட்கறது கஷ்டம். ஓகேங்களா? இதுல ஒரு கமெண்ட் பாக்ஸ் மாதிரி மட்டும் தான் இருக்குமே தவிர, 1-to-1 அந்த கோர்ஸை உருவாக்குனவர் கூட உங்களால கான்டாக்ட் பண்ணிக்கவே முடியாது. அது கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க டைம் கிடைச்சா ரிப்ளை பண்ணுவாங்க. நம்ம யூடியூப் மாதிரியான ஒரு கமெண்ட் செக்ஷன் மட்டும் தான் இருக்குமே தவிர, பெருசா இதுல வந்து 1-to-1 உங்களால கான்டாக்ட் பண்ணிக்க முடியாது. 2வது விஷயம் என்னன்னா, இதுல வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்ற பட்சத்துல, அந்த எஜுகேட்டர் இருக்கார்ல, அவருக்கு ரிட்டர்ன் உங்ககிட்ட இருந்து காசு வரவே வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், உங்களுக்காக அவர் எஃபெக்ட் போட்டு பதில் சொல்றதுக்கோ, இல்ல மறுபடியும் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, புதுசா ஒரு வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு அப்லோட் பண்றதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்ல. அவருக்கு தேவையும் இல்ல. சோ அதனால அந்த சிலபஸ் அப்டேட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இது 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை என்னன்னா, இதுதான் இருக்குல்லே ரொம்ப முக்கியமான பிரச்சனை. நம்மளோட தமிழ் லாங்குவேஜஸ்ல கோர்சஸ் இல்ல. ஓகேங்களா? இப்ப நான் சிஎன்சி அப்படின்னு டைப் பண்றேன். சிஎன்சி ரிலேட்டடா நெறைய கோர்சஸ் இருக்கா? இருக்கு. ஆனா, இது எல்லாமே மத்த ஸ்பேனிஷ், இங்கிலீஷ், ஜப்பான், துருக்கி இந்த மாரி லாங்குவேஜ்ல மட்டும் தான் இருக்குமே தவிர, தமிழ்ல இல்ல. இந்த பேஜஸ்ல தமிழ்னு போட்டு 2 இருக்கா? அத நான் கிளிக் பண்றேன். பாருங்க என்ன கோர்சஸ் வருதுன்னு சொல்லி. இப்ப நான் ஓப்பன் பண்ணா சீமென்ஸ் என்எக்ஸ்ன்னு போட்டு ஒரு கோர்ஸ், சாலிட் ஒர்க்ஸ் இது 2மே டிசைனிங் கோர்ஸ். இந்த யூடியூப் சேனல்லயுமே நாங்க அப்ரோச் பண்ணியிருந்தோம். அவங்கள்ட்ட நாங்க பேசிட்டு இருக்கோம். கோர்சஸ் வந்து நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? இது 2மே டிசைனிங் கோர்சஸ். இது வந்து மேனுஃபேக்சரிங்ல ஒரு ப்ரோகிராம் ஜெனரேட் பண்ற கோர்ஸ் கிடையாது. 2மே டிசைனிங் கோர்சஸ். ஓகேங்களா? இது எப்படி டிராயிங் வரையிறது, எந்த மாரி 3D ஆப்ஜெக்ட் வரையிறது, இந்த மாரி ஒரு டிசைனிங் கோர்சஸ். சோ நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற மாரி ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு கேம்ப் சாஃப்ட்வேர் கோர்சஸ் வந்து யூடெமில தமிழ்ல இல்லவே இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல உங்களால கோர்ஸ் வாங்கி படிக்கவும் முடியாது. ஓகேங்களா? சோ இப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல. சோ நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்தையுமே ஒரு லீகலைஸா பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்பதான் நம்ம எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் முடிச்சு அந்த ஒரு 7 மாசம் தான் ஆச்சு. சோ சர்டிபிகேட் ப்ராசஸ்க்கு நம்ம அடுத்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இப்போ வரைக்கும் நீங்க படிச்சவங்களுக்கு சர்டிபிகேட் வந்திருக்காது. கம்பல்சரி உங்களுக்கு எல்லாருக்குமே சர்டிபிகேட் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன்னா எங்கள்ட்ட யாரெல்லாம் கோர்ஸ் படிச்சாங்களோ எல்லாரோட டேட்டாபேஸுமே எங்ககிட்ட இருக்கு. ஓகேங்களா? சோ தாராளமா அதுக்கு அடுத்த வேலை வந்து சர்டிபிகேட் வேலை தான். ஓகேங்களா? அது முடிஞ்சிரும். இப்ப ஃபைனல் ஒரு எக்ஸ்ட்ரா டிப் என்ன அப்படின்னாக்கா, இப்ப educators.com நீங்க கோர்ஸ கிரியேட் பண்ணி சேல் பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்க வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கோம் அப்படிங்கிறத காட்டணும்ன்றதுக்காக இந்த ஒரு பேஜ் வந்து நான் லாகின் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் வந்து டெமோ அக்கவுண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்காண்டி. ஓகேங்களா? இத ஓபன் பண்றோம் அப்படின்னா, இந்த பேஜஸ்லயுமே செக்யூரிட்டி லெவல் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இப்ப நீங்க ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கிற பேஜ்ல ஓபன் பண்ணீங்கன்னா, எத்தன பேர் இந்த கோர்சஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த கோர்சஸ் வந்து ஓபன் பண்றேன். இதுல வந்து 8 பேர் மொத்தமா வாங்கியிருக்காங்க. 5 பேர் வந்து இப்ப ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கிற கணக்கு. ஓகேங்களா? எத்தன பேரு இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க, அதுல எவ்வளவு பேரு. இப்ப நான் லைட்டா கொஞ்சம் ஜூம் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா, யாரு வாங்கியிருக்கா, என்ன பிளான்ல வாங்கியிருக்காங்க, என்ன டேட்ல வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு எப்ப எக்ஸ்பைரி டேட் முடியுது, ஒருவேளை அவரு ரீஃபண்ட் கேட்டிருக்காருன்னா, ரீஃபண்ட் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட காசு இங்க எதுவுமே காட்டாது. இல்ல ஆக்டிவா இருக்காங்கன்னா, அந்த ஆக்டிவ்ல அவங்க எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க, உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு, ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களோட ப்ராஃபிட். பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்க்கு எவ்வளவு போயிருக்கு அப்படிங்கிற மாரி எல்லா டீட்டெயிலுமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல வந்து கோர்ஸ கிரியேட் பண்றவங்களுக்கு வந்து நாம குடுத்திருக்கிற ஒரு கேரண்டி. எங்க கிட்ட என்ன இருக்கோ அது 100% உங்களுக்கும் டிரான்ஸ்பரண்டா அங்க காமிச்சிருப்போம். யாரு, என்ன, எவ்வளவு வாங்கியிருக்காங்க. ஃபினான்ஸ் விஷயத்துல 0 காம்ப்ரமைஸ். நீங்க அதுல எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க கவலைப்படணும் அவசியமே இல்ல. ஏன்னா நான் ஆல்ரெடி இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து சம்பாரிச்சு
நான் அதை வந்து பெருசாக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இப்போதைக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் கோர்ஸ் விற்க வைக்கணும் அப்படிங்கிறதா என்னோட மெயின் மோட்டோ. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து முடிஞ்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ இல்லை உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு சூப்பர்வைசருக்கோ இல்லை நீங்களே விருப்பப்பட்டாலுமே நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல வந்து கோர்சஸை சேல் பண்றதுக்கு வாங்க. ஏன்னா நிறைய வாண்டட் இருக்கு, எக்கச்சக்கமா கோர்சஸ் வந்து கேட்குறாங்க. ஆனா என்கிட்ட 3 கோர்சஸ் மட்டும் தான் இருக்கு. சாலிட்வொர்க்ஸ், என்எக்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்க கோர்ஸ் கேட்குறாங்க. ஆனா என்கிட்ட 3 கோர்சஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை வந்து எங்களோட பிளாட்ஃபார்ம்ல வந்து கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ மெயின் கான்செப்ட் அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன், சுருக்கமாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ டிஎஸ்ஆர் சிஎன்சி எஜுகேட்டர் பிளாட்ஃபார்ம் உங்களை அன்போட வரவேற்கிறது.